ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எபிசோடு எதில் முடிச்சிருப்பாங்கன்றது பார்த்தீங்கன்னா, இவங்க வீட்டில் போயிட்டு பேசிட்டு வருவாங்க. சாரதா வந்து கார்த்திக் வீட்டில் போயிட்டு பேசிட்டு வருவாங்க. இந்த மாதிரி என் பொண்ணுக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, பழசெல்லாம் மறந்துட்டா, ரொம்ப அடமண்ட்டாக இருப்பா, அவங்களுக்கு வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளாக இருக்க மாட்டா, ரொம்ப திமிர் பிடிச்சவ, என் பொண்ணை பற்றி நான் இப்படி சொல்லக்கூடாது, அவள் கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்ககிட்ட இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மறைக்கிறான்னும் போது கல்யாணத்துக்கு அப்புறம் உங்ககிட்ட என்னென்ன மறைப்பான்றது நீங்கள் யோசிச்சு பார்த்துக்க, உங்களுக்கு அந்த பொண்ணு வேணுமா வேணாவான்றது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு வந்துடுவாங்க. அப்படியே அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா, பாப்பா வந்து உள்ள விளையாடின்னு இருப்பா. உடனே காவேரி தான் உள்ள வீட்டு உள்ள வரும்போது பாப்பா வந்து காவேரி மேலே இடிச்சிட்டு அப்படியே நிற்பா. அம்மு பார்த்து விளையாடு அப்படின்னும்போது ஏதோ ஒரு ஞாபகத்தில் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அம்மு நீயா எப்போ வந்த, உன்னை யார் கூட்டிகிட்டு வந்தா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு கங்கா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பாப்பா அது மாதிரி ஃபோன் பண்ணி அழுதுகிட்டே சொன்னால், என்னை எங்கேயுமே வெளியில் விட மாட்டேங்கிறாங்க, ரூம்லேயே போட்டு அடைச்சி வச்சுருக்குறாங்கன்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அழுதா. அதனால தான் நாங்கள் வந்து நேராக அவங்க வீட்டுக்கு கிளம்பி போனோம். அவங்க அப்பா வந்து விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் மட்டும்தான் பர்மிஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லும்போது பாப்பா வந்து காவேரி கிட்டே பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பயப்படுவா. ஏன்டாம்மா ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக பேசுவேன், இப்போலாம் ரொம்ப மாதிரி பயப்படுற, என்னாச்சு அப்படின்னா, இல்லை உங்ககிட்ட பேசினாவே அப்பா திட்டுவார், இப்போ கூட எனக்கு அப்பா உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, நான் வீட்டுக்கு போகிறேன் நான், இல்லைன்னா எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னா. அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா, நீ பயப்படாத, அப்பா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நீ பேசு, ஃப்ரீயாக விளையாடு அப்படின்ற மாதிரி காவேரி சொன்னதுக்கு, அதெல்லாம் வேணாம், நீங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது விஜய் வந்து நிற்பார். உடனே அப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா போவா. பாப்பாவை வந்து விஜய் தூக்கிக்குவார். பாப்பா வந்து எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறா, எந்த அளவுக்கு பிடிக்கல ஒரு ஆள் அப்படின்றது தெரியுது. அவளுக்கே பிடிக்காத இடத்துல இருக்கிறதுக்கு வேண்டாம், அதனால் நான் கூட்டிகிட்டு போகிறேன், சரி நான் வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கிட்ட சொல்லிட்டு போகும்போது யமுனா என்ன சொல்லுவேன்னா, என்னாச்சுக்கா இப்போது இவ அக்கா தான் வந்து விஜய்கிட்ட பேசாமல் இருக்கிறான்னு பார்த்தா பாப்பாவும் வந்து காவேரி விட்டு பிரிஞ்சுருவா போல் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு கங்கா வந்து என்ன சொன்னால், அவங்க அப்பா மேலே இருக்கிற பயத்தில் தாண்டி அப்படி பேசியிருப்பாரா, காவேரி மேலெல்லாம் அவளுக்கு பாசம் இருக்க தான் செய்யும், ஆனால் அவள் வெளியில் காட்டிக்க மாட்டேங்கிறா, அதுதான் உண்மை, போ சரியாயிடும் அப்படின்ற மாதிரி கங்கா வந்து சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, உடனே காவேரின்ட்டு கார்த்திக் வந்து கத்தின்னு நிற்பார். என்னாச்சு வாங்க உள்ளார அப்படின்ட்டு சொல்லுவாங்க. உடனே சாரதா இவங்க நிவீன்லாம் வந்து பயப்படுவாங்க. ஏன்னா இப்போ தானே போய் அவங்க வீட்டில் பேசிட்டு வந்தோம், அதுக்குள்ளே வந்து உங்கள் அம்மாவை இப்படி வந்து சொல்லிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு எதனா சொல்லிடுவாரோன்னு சொல்லிட்டு நிவீன் வந்து ரொம்பவே பயப்படுவார். உடனே வந்து இந்த மாதிரி உங்களுக்கும் எங்களுக்கும் வந்து கல்யாணம் செட் ஆகாது, இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம், உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க வந்து எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா அம்மா முன்னாடியே வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க, இதெல்லாம் சரிப்பட்டு வராது இந்த கல்யாணம்லாம் அப்படின்ற மாதிரி வந்து இனி வந்து உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. உடனே வந்து காவேரி வந்து இதுக்கெல்லாம் யாருன்றது எனக்கு தெரியும், இன்றைக்கி அம்மாவுடைய அப்பாவை ஒரு வழி பண்ணிட்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க கோவப்பட்டு வெளியில் கிளம்பி போவாங்க. உடனே நிவீன் வந்து சாரதா காலில் விழுந்து அத்தை நீங்கள் பயங்கரமான நடிகைங்களெல்லாம் எல்லா பழைய நடிகைங்களையும் நீங்கள் தூக்கி சாப்பிட்ருவீங்க, அந்த அளவுக்கு பயங்கரமான ஆக்டிங் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு எல்லாருமே வந்து ஆச்சரியப்படுவாங்க. என்னாச்சு நிவின், என்னதுக்கு இப்போ அம்மா காலில் விழுந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இப்போ இந்த விஷயத்துக்கெல்லாம் யாருன்னு கேட்கும்போது உங்கள் அம்மா தான் போய் சொல்லிட்டு வந்தாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, அப்படியாம்மா நீயாம்மா சொல்லிட்டு வந்த, இதெல்லாம் சொல்லிட்டு வந்து எப்படிம்மா ஒன்றும் தெரியாத மாதிரியே இருந்த, என்னடி பண்ணுறது, மாப்பிள்ளைய வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும், நம்ம எதனா ஒரு வழி பண்ணோம்னா அவங்க வீட்டில் நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான், அட்லீஸ்ட் அவங்க வீட்டில் வந்து சொன்னால் தானே கொஞ்சமாவது இவ கேட்பா, இப்போ அந்த பையனே வந்து எனக்கு கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டா, இப்போது கொஞ்சம் நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம்ல, அடுத்த ஸ்டெப் எதனா பண்ணான்னா இதே மாதிரி எதனா பண்ணிட்டு தடுத்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சாரதா வந்து சொல்லுவாங்க. பயங்கரமான ஆளுமா அப்படின்ற மாதிரி கங்கா வந்து சொல்லுவாங்க. இப்போது யமுனா என்ன சொல்லணும், இப்போ வர விஜய்கிட்ட வர அவள் சண்டை போட போயிருக்கிறாளே, இப்போ அங்கே எதனா பிரச்சனை வருமா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு சாரதா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, மாப்பிள்ளை அதெல்லாம் பார்த்துப்பாரு, அவளை ஹேண்டில் பண்ணிக்குவாங்க, இத்தனாலாம் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ நடுவில் பேசுகிறதே கிடையாது, அப்படியாவது போய் பேசிட்டு வரட்டும் விடுன்றதுனால தான் நான் விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு
நீ பயங்கரமான ஆள் தாம்மா அப்படின்னு கங்கா சொல்லுவாங்க. உடனே வந்து இவங்க காவேரி போய் விஜய்கிட்ட பேசுவாங்க. உங்களுக்கு நான் என்ன பாவம் பண்ணேன், எத்தனை வாட்டி சொன்னாலும் உங்களுக்கு அறிவே இல்லையா அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்பாங்க. இப்போ நான் என்ன பண்ணேன், எதுக்கு நீங்கள் தேவையில்லாத பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு விஜய் வந்து கேட்பாரு. உடனே என்னங்க ஒன்றும் தெரியாத மாதிரி பேசுகிறீங்க, எல்லாத்தையும் பண்ணுறதெல்லாம் பண்ணிடுறீங்க, இப்போ வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி பேசுகிறீங்களே அப்படின்னு சொன்னதுக்கு, ஏங்க இப்போ வரலையும் நான் எதுவுமே பண்ணவே இல்லைங்க, என்ன விஷயம்னு சொன்னால் தானேங்க தெரியும் அப்படின்ற மாதிரி தான் வந்து விஜய் கேட்கும்போது காவேரி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ மாப்பிள்ளை வீட்டில் போயிட்டு எதுக்கு என்னை பற்றி தேவையில்லாதெல்லாம் வந்து சொல்லிட்டு வந்தீங்க, ஏற்கனவே பொண்ணு பார்க்குற அன்றைக்கே வந்து நீங்கள் அவர்கிட்ட வந்து பேசி என் வாழ்க்கையை நிறுத்திட்டீங்க, அதுக்கப்புறம் அவராக தேடி வந்தார், அதேமாரி இப்போ பொண்ணு பார்க்குற வேலையெல்லாம் முடிஞ்சு கல்யாண வேலை நடக்கும்போது அவங்க வீட்டில் போய் என்ன சொன்னாங்க, இப்போ கல்யாணமே நின்று போயிடுச்சு தெரியுமா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து காவேரி சொல்லும் போது விஜய்க்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. கல்யாணம் நின்றுடுச்சா, அப்போ இனியும் உங்களுக்கு கல்யாணம் நடக்காதா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, ரொம்ப ஜாலியாக இருக்கிறீங்க போல், ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்கன்னா உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குதா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, அப்படி இல்லைங்க, ஸ்டார்டிங்கில் நான் சொன்னேன், ஆனால் இப்போ நடந்த விஷயத்துக்கு நான் போய் அவங்க வீட்டில் பார்த்து பேசலைங்க, நீங்கள் போய் சொல்லுவீங்க தெரியும், ஆனால் இந்த அளவுக்கு போய் சொல்லுவீங்க எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி தான் வந்து காவேரி சொல்லுவாங்க. அதுக்கு விஜய் வந்து இவங்க காவேரி வந்து என்ன சொல்லுவாங்க, என்னை பிடிச்சி என் மேலே உயிராக இருந்து என்னை மட்டுமே நேசிக்கிறேன் ஒருத்தன் என்னை தேடி வருவான் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு விஜய்க்கு அப்படியே வித்தின் செகண்ட் ஷாக் ஆகி அப்படியே அமைதியாக நின்றுடுவார். நான் இனி வந்து நினச்சிட்டு இருக்கிறீங்களா, நான் எப்படி நான் கல்யாணம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு சபதம் விட்டுட்டு தான் அங்கேருந்து கிளம்பி போவாங்க. உடனே வந்து இங்கே வீட்டுக்கு தான் வருவாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்னடி சண்டை போட்டே அவர்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நல்லா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு வந்துட்டேன், இனி என் விஷயத்தில் தலையிடவே மாட்டார் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லிவிட்டு அவங்க உள்ளார போவாங்க. அதுக்கப்புறம் இவங்க கங்கா வந்து என்னம்மா இப்படி சொல்கிறா, அங்கே அதிகமாக திட்டிட்டு வந்துட்டாலோ அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, எது வந்தாலும் மாப்பிள்ளை பார்த்துக்கு போகிறாரு, இவ அப்படி தான் கத்துவா அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க சாரதா. பாப்பா காலையில் தூங்கி எழுந்து வந்ததுக்கப்புறம் அப்பாக்கிட்ட பேசுகிறதுக்கு அவள் கொஞ்சம் பயப்படுவா. என்னடாம்மா பயப்படாதடா, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், இல்லைப்பா நீங்கள் மிஸ்ஸுக்கிட்ட பேசுனா என்னை திட்டுறீங்களா, அதனால தான் நான் மிஸ்ஸுக்கிட்ட கூட அன்றைக்கி நான் எதுவுமே பேசவே இல்லை அப்படின்னும் போது பாப்பா வந்து சொல்லுவாள், அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, உன் நல்லதுக்கு தான், உனக்கு மிஸ்ஸுக்கிட்ட பேசணும்னு தோணுச்சுன்னா நீ கால் பண்ணி பேசு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ கல்யாணம் நின்று போயிடுச்சு இல்லை, அதனால் பேசு தாராளமாக அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அப்படியாப்பா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன, உனக்கு அம்மா ஃபோட்டோ தானே பார்க்கணும், நான் எடுத்து காமிக்கிறேன் வா அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க எடுத்து அவங்கக்கிட்ட காவேரி பாப்பா கிட்ட வந்து காமிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து அவர் ரியலைஸ் பண்ணுவார், இந்த மாதிரி டைரி இருந்தது, டைரி இந்த நடந்த விஷயத்தெல்லாம் எழுதுறதுக்கு டைரியை வந்து தேடுவார். டைரி வந்து இல்லைன்றது பாப்பா கிட்ட தான் கேட்பாங்க. அம்மா இங்கே நான் டைரி வச்சுருந்தேனே பார்த்தியா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, இல்லைப்பா நான் பார்க்கலப்பா, எனக்கு தெரியாதுப்பா அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. டைரி எங்கே வச்சேன், நம்ம ரூம் விட்டு வெளியில் எங்கேயும் போகாதன்னு சொல்லிட்டு வேறு எங்கன்னா வச்சுருக்கணுமான்ட்டு ரூம் உள்ளாரே தேடி பார்ப்பாரு. எங்கே போச்சுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து காவேரி வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் ஒன்று அனுப்புகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் என் கல்யாணத்தை நிறுத்திட்டீங்கல்ல, இன்னும் ஒரே வாரத்தில் பாருங்கள், நான் வேறு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணிவிட்டு நான் வந்து உங்கள் முன்னாடி நிற்கிறேனா இல்லையா பாருங்கள் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க ஒரு மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. இவங்க அந்த ஃபோன் எடுத்து பார்க்கும்போது, இது என்னடா வம்பு பிடிச்ச வேலையாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து விஜய் வந்து யோசிப்பார். அப்படியே எபிசோடு வந்து முடிப்பாங்க. பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.